ஆரம்பிங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்போனியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் ஒரு கவர்மெண்ட் விழா ஒன்று நடந்திருக்கு. அந்த விழாவில் ரிப்போர்ட்டர்ஸ் உட்கார வேண்டிய இடத்துல டிவிகே நிர்வாகிகள் அவங்கள தள்ளி விட்டுட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. இதனால அங்கே ஒரு கொஞ்சம் கலவரம் மாதிரி நடந்துருக்கு. அவங்க அதை பண்ணனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே உட்காந்துக்கிட்டு நிறைய இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து தர்ணா போராட்டம் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அது டிவிகே நிர்வாகிகள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னாக்கா நடக்கலையே, ஐயோ எப்படி தெரிஞ்சுட்டாங்களோ அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியப்படலாம். அது வந்து அதிகாரிகளுக்கே நடக்குது. இல்ல ரிப்போர்ட்டர்ஸ் எதுக்கு வந்தாங்க? நியூஸ் கவர் பண்ணணும், நின்னுட்டு பண்ணுங்க, என்ன பிரச்சனை? கரெக்ட். எதுக்கு உங்களுக்கு உட்கார்றதுக்கு எதுக்கு இடம்? நீங்க இடம் நம்மளால தான் பண்ணையாரும் தெரியும்ல, யாரா தான் நிக்க வச்சு பார்க்கறதா அவங்களோட பியூட்டிஃபுல்லே. கரெக்ட். ஸோ அந்த பண்ணையார் வந்து அது வேலையை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட காட்டுக்காங்க. பட் ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ்ன்றவங்க கொஞ்சம் தன்மானத்தோட கீழே கூட உட்காரவே தவிர உங்க முன்னாடி நிக்கலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அப்படியே கேட்டாங்களா? ஆமா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஆமா, அசிங்கமா தூக்கி அடிச்ச மாதிரி. அடுத்து அதான் பண்ணணும். பட் அதெல்லாம் நடக்கல. ஆனால் ஒரு மாதிரி இதாயிடுச்சு அந்த அடுத்த கலாபரமா. சரி. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தாக்கா, டிவிகே அரசு ஒவ்வொரு முன்னெடுப்பை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இது நடந்திருக்கு. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்க பண்ணாங்கல்ல. இப்போ வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக ஒன்று கொண்டு வர போறாங்களாம். என்னது? ஆப் ஒன்று கொண்டு வரன்றாங்க. ஆக்சுவலாக அது ஆப் கிடையாது, ஒரு வெப்சைட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன வெப்சைட்? அது என்ன அப்படின்னா தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொண்டு தீர்வு மொத்தமா தீர்த்துருவாங்க. அந்த தீர்வு இல்ல, தாவிக்கு ஆட்சிய அந்த தீர்வு இல்ல. அட்லீஸ்ட் அங்க இந்த அரகுறை எம்எல்ஏ அவங்கலாம் அந்த தீர்வு இல்ல. அதுக்கு தீர்வு இல்ல. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் கட்டு இல்ல, எதுக்குமே தீர்வு இல்ல. ஆனா தீர்வுன்னு ஒரு ஆப். அந்த ஆப்ல எப்படின்னா, நீங்க போயிட்டு ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு QR ஸ்கேன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்கேனர்ல வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து அந்த மாவட்டத்தோட பேர் மட்டும் தான் காட்டுனுச்சு. ஸோ அதை படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்கேனர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கேனர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணணுமாமா. ஸ்கேன் பண்ணி அதுல வந்து நம்ம டீடைல்ஸ் தான் கேட்குது. உங்க நேம், மொபைல் நம்பரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுங்க யாரும் தெரிஞ்சு வீட்டுக்கு போய் எந்த உங்க இமெயில் ஐடி, எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் கேட்குது. அது கொடுத்தா அதை வச்சு அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. கொடுத்த உடனே எடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அந்த விஷயத்தை எடுத்துருவாங்க. அதாவது காப்பி. நீ ஒன்று சொன்னல, இப்போ வந்து டிவிக்கு அரசுக்கு வந்து தீர்வா அப்படின்னு சொல்லி கேட்டல. எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்வா இப்போ எல்லாரும் ஓப்பன் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணா எப்படி ஃபிங்கர் அதிகப்படி திறந்த உடனே தாவிக்கா ஆஃபீஸ்க்குள்ள பூந்து மொத்த பேர் கைது பண்ண போறாங்களோ அந்த மாதிரி இது முதல்ல ஸ்ரீவைகுண்டம் கேஸ் கொடுக்கலான்னு நான் இருக்கேன். ஸ்ரீவைகுண்டத்துல என்ன நடந்துச்சு, முதல் கம்ப்ளைண்ட் வந்து எம்எல்ஏ மேல தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. நான் சொல்ல, அந்த பெண் நிர்வாகி வந்து சொல்லிருக்காங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா கொடுக்கலாம். சோ இதுக்கான தீர்வு ஆப் கொடுக்க போகுது. கும்படிப்பூண்டியில் நடந்த கேஸ் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்த எதுக்குடா எங்கேயோ இருக்க வேண்டியது கொண்டு போய் எங்கேயோ இருக்கிறீங்க அப்படிங்கிறது கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இதுல வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க வந்து அதில் வந்து அப்லோட் பண்ண முடியுமா? ஏன்னா தாவேக்கா அரசு எதிர்த்து நீங்க பேசிட்டு அந்த மாதிரி குற்றங்களை நீங்க வந்து அதில் அப்லோட் பண்ண முடியாது. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, என்ன இப்போ கரண்ட் கட்டு, அப்போ அந்த கரண்ட் கட்டுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கான நாங்கள் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துருச்சு சார், போயிடுச்சு சார், வந்துச்சு சார், நீங்க வந்து இது பண்ணணும். அந்த இது மாதிரி அந்த இவர் படம் ஒன்று இருக்குமே, விஜயகாந்த் படமா இல்லை பிரபு படமா சரியா தெரியல எனக்கு. இந்த இவர் உட்காந்து வருது கிச்சா அந்த மாதிரி அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அப்படியே பார்த்தோம்னாக்கா ஏடிஎம்கேலேருந்து ஒவ்வொரு ஆளா பண்ணிக்கணும். ஃபீல் பண்றீங்களா? ஓகே, ஒவ்வொரு ஆளா வெளில போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து இந்த SP வேலுமணி அணியும் CV சண்முகமும் மொத்தமா வெளில போனாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல, அவங்க தான் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இல்ல, இப்போ சொல்றேன், இந்த ஆட்சி அமைஞ்சது இப்போ சொல்றேன், வெளில போனாங்க. அதுக்கப்புறம் SP வேலுமணி மட்டும் திருப்பி ரிட்டர்ன் வந்தாரு. அப்போ வந்து ஒரு மாதிரி EPS வந்து குதூகலமா இருந்துச்சு. போனீங்க அங்க துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதுகுதுன்னு இருந்தாரு. இப்ப பார்த்தாக்கா விஜயபாஸ்கர் வரும் வெளில போற அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளா வெளில போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஏடிஎம்கேல இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி கொந்தளிச்சு இருக்கு. அவரு போனதுக்கு விஜயபாஸ்கர் ஒழிக்க அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில ஒரு போராட்டம் மாதிரி நடத்திருந்திருக்காங்க. அவரு நடத்தின இடத்துல வந்துட்டு எவனோ ஒருத்தர் வெடிய வச்சு விட்டான், கொளுத்தி போட்டாங்க. ஸோ அங்க இருந்து யாரோ வெடி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து லட்டு இதெல்லாம் ஸ்வீட்டும், இது எதுக்கு விஜயபாஸ்கர் போனதுக்கு இவங்க லட்டு கொடுத்து பட்டாசு வெடிக்கிறாங்களா, இல்லை அவர் இங்கே போய் சேர்ந்துட்டாரு, இந்த கட்சியை விட்டு போயிட்டாரு, அங்கே போய் சேர்ந்ததுக்கு ஸ்வீட்டா அப்படின்றதான் தெரியல. போராட்டமும் பண்ணுறாங்க, ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க. கொளுத்தி போட்டவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க அது தெரியல. வந்து இப்படி ஆர்க்கா அப்படி நின்று பேசிட்டு இருக்காங்க, போய் எவனோ கொளுத்திருக்காங்க, வேலை பார்த்துருக்கான். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. விஜய் என்ன சொல்வார்ல, இந்த நம்ம பசங்க தான் நடுவில் வந்து டக்குனு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி
தாவேக்கா சதியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுக்கு சொல்லுவோம். திமுக சதி சொல்றீங்கல்ல. அடுத்து அப்படியே பார்த்தாங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து எக்ஸாம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். டேலண்ட் எக்ஸாம் இருக்கும், டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கும், 10th 12th எக்ஸாம்லாம் இருக்கும். விஜய் எக்ஸாம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஜய் எக்ஸாமா? ஆமா, டிவிகே சிஎம் விஜய் எக்ஸாம் அப்படின்ட்டு. கம்யூனிஸ்ட் வரலாறு, திராவிட இயக்க வரலாறு மாதிரி விஜய் வரலாறுன்ற பெரிய சாப்டர் இல்ல. ஆமா, அவர் என்னென்ன படம்லாம் நடிச்சாரு. கடைசியா 69 அண்ணன் எழுதின 69 படமும் ஒரு 1000 புத்தகத்துக்கு சமம். திருத்தம் பார்க்க போனா இது 68 தான், 69 ரிலீஸ் ஆகல. அவரோட மன வருத்தத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்லேயே சிஎம்மோட ஃபோட்டோவை போட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்படிங்கிற ஏதோ ஒரு நேம் அது இருக்கு. டிவிக்கு கொஸ்டின் பேப்பர் சம்திங் ஏதோ ஒரு நேம் இருக்கு, ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அவங்களுக்கு இன்னும் ஒரு 18 வயசு கூட ஆகலை, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை எப்படி நீங்கள் ஒரு கட்சியோட இதை போயிட்டு நீங்கள் திணிப்பீங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அது கவர்மெண்ட் சைட்லேருந்து நடத்தப்பட்ட ஒரு எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த ஹெட் மாஸ்டருமே சொல்கிறாங்க, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவங்க கிட்ட போய் கேட்டால் கூட இது எங்களுக்கு தெரியல, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்ட்டு ரொம்ப அபத்தமான ஒரு பதிலை கொடுக்குறாங்க. என்ன சொல்றீங்க? சிஎம் போட்டோ திடீர்னு வந்துருச்சா? கேர்லெஸ்ஸாக பேசுகிறாங்க அவங்க. அவர் சொல்கிறாங்க கொஸ்டின் பேப்பரில் டிவிக்கு எழுதிருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்கிறீங்க, இதை கூட நீங்கள் மானிட்டர் பண்ணாமல் நீங்கள் வந்து குழந்தைங்களை அனுப்பிச்சு விடுவீங்க. அதுவும் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு டிவிக்கு விஜய் போட்ட அந்த மெடலும் சர்டிஃபிகேட்டுமே தராங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கீச்செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் சிஎம் ஃபோட்டோ போட்டது. எல்லாத்துலேயும் சிஎம் தான். எதுக்கு டிவிக்கோட கீச்செயினை குழந்தைங்க கையில் கொடுக்கணுங்கிறதே தெரியல. அப்போ பார்க்க போனா விஜய் சொன்னார்ல 234லயும் விஜய் தான், எதுல பார்த்தாலும் விஜய் தான் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது அடுத்த எலெக்ஷனுக்காக அப்போ நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்க குழந்தைங்களை வச்சு தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிறத. முதல்ல இந்த ஸ்கூலுக்குள்ள நேரடியா ஒரு கட்சியை கொண்டு போறத நிப்பாட்டணும்ன்றதா இங்க எல்லாரும் வேண்டுகோளா. இல்ல, இந்த ஆட்சியில அது நிறைய நடக்குது. ஸ்கூல்ல போய் பிரச்சாரம் பண்றது, ஸ்கூல்ல விஜய் போட்டோ எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல போய் விஜய் படம் பாத்தீங்களான்னு கேக்குறது, விஜய் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு விஜய் மாமா உங்களுக்கு தெரியுதா, அவங்க படம்லாம் நீங்க பாப்பீங்களா, அழகா இருக்காரா, கால கொடுமை அப்படின்லாம் பேசுறது. ஆனா இவங்களோட பிரச்சாரம் எல்லாமே குழந்தைகள் சைட்லயே இருக்குங்கிறதா ஏன்னு தெரியல. ஏன்னா குழந்தைகள் வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. குழந்தைங்க நிறைய பேர் புலம்புறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கரண்ட் கட் ஆகுறதுலாம் புலம்புவாங்க, குழந்தை சொன்னுச்சுன்னு போட்டேன் புலம்பல் தான். அதை விட போட்டு அந்த பழைய வீடியோ போட்டு இப்ப அடிக்கிறாங்க பாருங்க. அந்த காலையிலே எழுந்து ஓட்டரையில எடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் பக்கத்துல இருக்கிற பட்டனை பச்சக்கு விசில் பக்கத்துல பட்டனுங்க மாதிரி நீங்க கட் ஆயிடுது. இந்த மாதிரி கதறல சத்தம் கேக்குது. இல்ல அதெல்லாம் எடுத்து கூட வீடியோ கூட போட்டிருந்தாங்க. விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போட்டுன்னு ஒரு எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு கரெக்டா இங்கதான் நான் போட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வீடியோமே எடுத்து போட்டிருந்தாங்க சோசியல் மீடியால. எல்லாம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ரீல்காக தானே பண்றாங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. இப்ப இதையும் ரீல் எடுத்து போடுங்க. கரண்ட் கட் ஆகுது, பாலியல் வன்புணர்வு சார்ந்தது, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. தண்ணி பிரச்சனை, டெல்டா பிரச்சனை, நல்லதெல்லாம் ரீல் எடுத்து போட மாட்டோம். நாங்க டிவிக்கு எதிராக எது வந்தாலும் எடுத்து போட மாட்டோம். டிஎம்கே எது பண்ணிச்சோ அதை மட்டும் தான் நாங்க எடுத்து போடுவோம். ஸ்கூல் அப்படின்னதும் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஒசூர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண டெக்கரேட் பண்றதுக்காக கிளாத்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கூல்ல எல்லாம் போடுவோம். ஸோ அந்த கிளாத்தை வந்து ஸ்டூடெண்ட்டையே துவைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க துவைக்கிற வீடியோ இப்போ வெளியாயிருக்கு. ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இப்போ அதுக்குன்னு ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டெண்டர் இருக்கும், இதுக்கான டெண்டர் தனியா இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்கூல் கிளீன் பண்றதுக்கு இப்போ தூய்மை பணியாளர்கள் ஸ்கூல்ல வந்து கிளீன் பண்றதுக்கு வருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கிளீன் பண்றதுக்கு தூய்மை பணியாளர்கள் வருவாங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கள வச்சு அதை கிளீன் பண்ணிருக்கலாம். எதுக்கு படிக்கிற பசங்கள்ட்ட அதை கொடுத்து கிளீன் பண்ணணுங்கிறது என்ன அவசியம்ங்கிறது எங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தூய்மை பணியாளர்கள்லாம் வராங்களா, வந்து கிளீன் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. இது என்னன்னா அந்த மேட்டுக்குடி புத்தின்னுவாங்கல்ல, இப்ப சாதி ரீதியாகவும் பல இடங்கள்ல பாத்ரூம் கொடு சொல்றது, இது மாதிரி அதெல்லாம் செய்ய விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. அதாவது அந்த ஸ்கூல்லயே அதை வந்து நீங்க பண்றீங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப தப்பா இருக்கு. அதை தயவு செஞ்சு அதை மாத்திக்கணும். அது வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் அதுல என்னங்கிறதையும் ராஜ்மோகன் சாருக்கு ஒரு வேண்டுகோள். இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிப்படையாக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதுதான் ஒரு சொசைட்டியோட பேஸே. அங்கேயே ஃபண்ட் பண்ணுறது, போய் கட்சியை இது பண்ணுறது, அவங்கள இது மாதிரி ட்ரெஸ்ஸு காய போட புளி விடுறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இங்கே மட்டும் நடக்கல, திருவண்ணாமலையில இது நடந்திருக்கு. ஃபுல்லாக அந்த ஸ்கூலை க்ளீன் பண்ணுறது, கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணுறது, டேபிள் எடுத்துகிட்டு போகிறது, எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன ஒன்றுனா, இது நார்மலாக ஒரு ஸ்கூலில் இது நார்மலாக இருக்கும். எப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பெஞ்ச் இல்லை, இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பெஞ்ச் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பசங்க அந்த பெஞ்சை கொண்டு போய் அங்கே போட்டுவாங்க அப்படிங்கிறது வேற.
நம்ம இருக்கிற இடத்த நம்ம குப்பை போடாம வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்றதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஃப்ரீ டைம்ல பண்ணா பரவாயில்ல, கிளாஸ் எடுக்கிற டைம்ல அவங்களோட படிப்பு வகுப்புன்றது கெட்டு போகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க தான் வந்தாங்க, அதுதான் அவங்களோட மெயின் வேலை, அதை தாண்டி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கு. முக்கியமாக வந்து நம்ம தலைவருக்கு வந்து நான் முதல்வன் ஸ்கீம், அது என்ன நான் தான் முதலமைச்சர், நீங்க திடீர்னு ஆதவ முதலமைச்சர்ன்றீங்க அப்படின்றதே அவர் காரணம் தொடர்ந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆக்டிங் சிஎம் வந்து விஜய், மெயின் சிஎம் வந்து ஆதவர்ஜன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வந்து இந்த முதல்வன்றது வந்து நான் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் சார் வந்து முடிவு பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்ணாரா, நான் முதல்வன் நீங்க பேர் வைக்கிறீங்களா, அந்த ஸ்கீமை நான் தூக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் அந்த மாதிரி வந்து எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் மாற்றிட்டாங்க. முக்கியமாக வந்து அந்த பழைய வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. நான் முதல்வன்ற வார்த்தையை ரொம்ப பயங்கரமான டாக்லைன்னு ஒட்டுமொத்த இந்தியா லெவலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை உருவாக்கி மற்ற மாநிலத்துக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போ 1929 பெரியார் உருவாக்கும் போது இந்த ஓபிசி மாணவர்கள், எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வந்து தனியாக படிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சுயமரியாதை முதல் மாநாட்டில் சொல்றதா ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இப்போ அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நேம் மாத்துறாங்க. அப்போ அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு இருக்கு, கலைஞர் தூக்க நிறைய அடுத்த வாய்ப்பு இருக்கு. அப்ப திட்டங்களுக்கு வந்து பேர் மட்டும் தான் மாத்துவோம். அமௌண்ட் எல்லாம் 2500 கொடுக்க மாட்டோம், ஆனா எனக்கு பேர் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்குன்ற மாதிரி. இப்ப அம்மா உணவகம் வந்து சீரமைச்செல்லாம் பெரிய மிகச்சிறந்த பணிதான். ஆனா அங்க கொண்டு போயிட்டு விஜய் பேனர் ஒட்டுறதோ இதெல்லாம் வந்து அம்மா உணவகம்னு சொன்னா இன்னொன்று ஞாபகம் வருது. அங்க விஜய் போட்டோ மட்டும் ஒட்டல, அம்மா உணவகத்துல சுடுற இட்லியை பல்கா வந்து வேற ஹோட்டல்ஸ்க்கு வித்துட்டு இருக்காங்களாமா. ஓ, அப்போ எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் நாங்க சரி பண்ண போறோம்ன்றது அதுதான். இப்போ எப்படின்னா அம்மா உணவகத்துல ஒரு இட்லி ரெடி பண்றாங்க. இப்போ அம்மா உணவகத்துல நமக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னாக்கா அம்மா உணவகம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. யார் வந்து ஒவ்வொரு ரூபா கொடுத்து 2 ரூபா கொடுத்து ஒரு ஆளா சாப்பிட்றதுக்கு நாங்க பல்கா சுட்டு நாங்க வித்துட்டோம்னா பல்கா எனக்கு வந்துடும்ல. இந்த இட்லி எல்லாம் ஹோட்டல்ல வித்துட்டு, அதாவது அம்மா உணவகத்தை மேம்படுத்தணும்ங்கிறது வந்து இதான் போல. அடுத்து வந்து இந்த ரேஷன் கடைலாம் சும்மா தான் இருக்கு, அரிசி சும்மா தானே இருக்கு, பல்க் ஆர்டர். அப்புறம் என்னன்னா இந்தியா வந்து வறுமை ஒழிப்பு மாநிலத்துல முன்மாதிரியா இருக்குன்றதுக்கு மிக முக்கியமா இந்த ரேஷன் கடை, இந்த 1 ரூபாய் அரிசி அந்த கலைஞர் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த அம்மா உணவகம், இதெல்லாம் தான் வறுமை ஒழிப்பு மாநிலத்துல தமிழ்நாடு வந்து அது மொத்தமா நீக்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு 2% தான் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குறைச்சிருக்கும் வறுமைன்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுல இருந்து இல்லாத அளவுக்கு இவ்வளோ பேர் போராட்டம் கொண்டு வந்திருக்கும். ஆனா நீங்க விளையாட்டா இது ரொம்ப ஜஸ்ட் லைக் ஒரு இட்லி தானே, வறுமையை தான் ஒழிச்சிருக்கோம் நாங்க. அம்மா இட்லியும் பெரிய பிரச்சனையா இருக்கிறவங்க தான் அம்மா ஹோட்டல் வந்து சாப்பிடுறாங்க, நாங்க வறுமையை ஒழிச்சிட்டோம். அப்ப அம்மா ஏழையை ஒழிக்கவே செய்யடா முயற்சியை, ஏழையை ஒழிப்பதே உங்களின் அண்ணன் வந்து அப்பவே பாடிட்டாரு. அந்த மாதிரி அம்மா ஹோட்டல் தான் நீ வந்து சாப்பிடுறவங்க வந்து கம்மியாயிட்டாங்க. அப்போ ஏன்னா எல்லாரும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் நல்ல ஹோட்டல்ல சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதனால இங்க வந்து அம்மா ஹோட்டல் வந்து நல்ல ஹோட்டல் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல, நான் நல்ல ஹோட்டல் தான் காசு கொடுத்து சாப்பிட, நல்ல காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இங்க பல்கா எடுத்துட்டு போய் அங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்கும்போது அது வந்து குவாலிட்டியே இல்லாத ப்ராடக்ட் எல்லாம் சொல்லுவாங்க, ஹோட்டலுக்கு போகும்போது நல்ல ப்ராடக்ட் வந்துடும். ஸோ தாவேக்காவின் மிகப்பெரிய மாற்றம். இப்போ வைன் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் பார் ஓப்பன் பண்ணுவோம்ல, பிரைவேட் பாரா மாற்றுவோம், அந்த மாதிரி இதுவும் உண்டு, நல்ல மாற்றம். அடுத்து அடுத்து வந்து செங்கோட்டையனோட வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. செங்கோட்டையன் வெற்றி செல்லாதான், செங்கோட்டையன் அப்படியே ஏன் வெற்றி செல்லாதா, கஷ்டப்பட்டு கட்சியெல்லாம் மாறி கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி செங்கோட்டையன் கூட இருந்தா செஞ்சாஜ் கோட்டையே பிடிக்கலாம்னு அண்ணன் சொன்னாப்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல உண்மையில அவர் யார் பக்கம் இருக்காரோ அவர் ஜெயிப்பாருன்றது நிறைய நம்பிக்கையே இருக்கு. அது ஒரு மூட நம்பிக்கை தான், இருந்தாலும் மூட நம்பிக்கை தான் எங்களுக்கு பிடிக்குமே. அதான் அந்த மாதிரி மூட நம்பிக்கை தான் பிடிக்குமே. பெரியார் எங்க கொள்கை தலைவர், அப்படிலாம் பேசக்கூடாது. பெரியார் எங்க இருக்காரு, சாய்பாபால இருக்காரு, அதெல்லாம் சைடில் தனியாக வச்சுப்போம். ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 16 எத்தனை வருஷம் அது, இப்போ 2014 அப்பாவை போட்ட கேஸ் வந்து இப்போதான் ரீசெண்டாக அதுக்கான முடிவு வந்து கிடைச்சது, தீர்வும் கிடைச்சது. அது மாதிரி இந்த கேஸையும் போட்டு இழுக்காம அது யார் பக்கம் தலைவர் சர்டிஃபிகேட்டோட வந்து ஜாலியா ஜெயிச்சுட்டேனே அப்படின்னாரு. யார் பக்கம் வேணா நியாயம் இருக்கட்டும், அது என்ன நியாயம்ங்கிறத போட்ட கேஸை கரெக்டாக இது பண்ணி அதுக்கான தீர்வை கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கங்கையம், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்க பாருக்கு போயிட்டு எனக்கு தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்னு டிவிகேவை சேர்ந்த 4 பேர் வந்து அந்த பார் ஓனர்கிட்ட வந்து சண்டை பிடிச்சிருக்காங்க. சண்டை பிடிச்சா பரவாயில்ல, முடிச்சிட்டாங்க ஒரே குத்து, அதே அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு
பாட்டில் தெரியா இல்ல குத்தவா அப்படின்னு குத்திட்டாங்க. பாட்டிலுக்கே இந்த பிரச்சனைனா பீர் ஃபுல்னா வந்து என்ன பண்றப்பாங்க, அவங்க ஏதோ மிக்சிங்க்கு கேட்டிருந்திருப்பாங்க, அது தரல. எங்க டிவிக்கு ஆச்சு பொறுத்தவரைக்கும் எங்க டிவிக்கு 10 மணிக்கு மேல நீ பார் திறந்து வச்சுக்கிட்டு அது கூட பிரச்சனை இல்ல. டிவிக்கு நிர்வாகி எங்க போனாலும் நாங்க என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துடணும். டீ கடைக்கு போறோம் கொடுக்கல அப்படின்னா கத்தில வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துடணும். இல்லனா டீ கடைக்காரனை போட்டு பொளப்போம். டீ கடையில போயிட்டு நாங்க திடீர்னு பீஸா இருக்கான்னு கேட்போம். நீ அது குடுக்கலன்னு அப்பையோட பொளப்போம். தண்ணி பாட்டில் பூட்டின கடையில போய் தண்ணி பாட்டில் கேட்போம். இல்லையா நாங்க கையில என்ன கிடைக்குது சொல்லுவோம். பூட்டின கடையை உடைச்சு கூட நாங்க உள்ள போயிடுவோம். அந்த மாதிரி கேள்வி கேட்கவே முடியாது. கடையை நாங்க எங்களுக்கு கேட்காம 10 மணிக்கெல்லாம் மூடுவோம். இது எங்களோட ஆட்சி அப்படின்னு அண்ணன் வந்து அந்த 700 டாஸ்மார்க்ல இதே ஒன்று ஆட் பண்ணிக்கோ, அடுத்த லிஸ்ட் எடுப்போம். 700 டாஸ்மார்க் மூணுன்னு சொன்னாரு. அதுல 7 மூணு கடை எத்தனை கடை திறந்துருக்குன்னு தெரியுமா? மொத்த கடை திறந்தா இருக்கு. நம்ம ஆளுங்க பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. போயிட்டு எல்லா கடையிலும் இந்த கடை மூடி பாத்தீங்களா, நம்பர் இருக்கு அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஒருத்தர் வந்து தகவல் சட்டத்தை போட்டாப்ல, இந்த மாதிரி என்ன எத்தனை மூடினீங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு பதில் இல்ல. இது வந்து இப்போதைக்கு தற்காலிகமா இது வந்து போயிட்டு இருக்கு, அதனால பதில் இல்ல. முன்ன என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுதான் இதுக்கு பதில், முன்ன என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கும் இதுதான் பதில் சொல்லிட்டு பதில் இல்ல எதுவுமே இல்ல, எங்க பதில் இல்லன்றதுதான் வந்து வேற வேற ஆங்கிள் வித்தியாசம். அதுக்கு ஸ்ரீநாத் மாதிரி நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அதான் ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். பேசவே மாட்டேன்றீங்களா? அதனால தான் நாங்க இப்படி பேசுறோம். உங்களுக்கு பதில் கொடுத்தா மாதிரியும் இருக்கும், கொடுக்காத மாதிரி பதிலும் கொடுக்க மாட்டோம். ஆனா இது இந்த மாதிரி அடுத்த ரன்னிங் ஸ்டேட்டஸ் தான், ஓடு எடுத்து பிச்சின்னு ஓடு. அடுத்து ஓகே, வேற என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.